வெல்கம் டு அன்புமதி சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறோம். நானும் நல்லா இருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஓகேங்களா. ரொம்ப நாள் ஒருத்தரை பார்த்துட்டே இருந்தது, திடீர்னு காணாமல் போனவங்களை பற்றி தான் நான் இப்போ விசாரிச்சுட்டு எனக்கே ஒரே உற்சாகமாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி என் மனசில் அமைஞ்சிட்டாங்க அவங்களுமே. நம்ம வீட்டில் ஒருத்தராக அவங்களாம் நம்ம பார்த்தாச்சு. அதனால் இப்போ திடீர்னு அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தானே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்னை யாருன்னு சொல்லிட்டு என் வீடியோ முழுமையாக பாருங்கள். நான் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்க இந்த வீடியோவே. எல்லாருமே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, வில்லேஜ் போனோன்னா எல்லாமே ஒரு கேவலமாக ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க எல்லாருமே. நம்மளும் நம்ம ஒரு சிங்கப்பெண்ணே அந்த மாதிரியே நாமளும் தைரியமாக துணிஞ்சு நாமளும் வெளியில் வரணும். எல்லாமே நாமளும் எல்லாத்தையும் எதிர்த்து போராடணும். நாமளும் ஜெயிச்சு வரணும் வெளியே. ஒரு வெறி தான் எல்லாருக்குமே. எல்லாரும் ஆம்பளைங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் என்னடா தெரியுது இந்த லேடிஸ்க்கு அப்படின்னு சொல்லி போட்டு நினைக்குவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துலலாம், இல்லாமலாம் இல்லை. நாம் அப்படியே முழுகி போய் ஒரு இடத்துல உக்காந்தணுன்னு அவசியமே இல்லை. நம்மளோட நம்மளோட துணிச்சல், நம்மளோட எப்படி சொல்கிறதுன்னா நம்மளோட டேலண்ட்டு எல்லாத்தையும் நம்ம வெளியில் எப்படி நம்ம கொண்டு வரணும்னா, இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு இதில் சாதிச்சு காட்டினாதான் நம்ம யாருன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர், அவங்க அக்கா தான். எல்லாமே அவங்க எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம வீட்டில் ஒருத்தரை அவங்க அமைஞ்சிட்டாங்க. என்னாலும் முடியல அவங்கள பார்க்காம. எப்போ பார்த்தாலும் செல்லை பார்ப்பேன். அவங்கள எப்போவுமே 7:30 8 மணி ஆனால் பெரிய வீடியோ போடுவாங்களா. கொஞ்ச நாள் இடைவெளி விட்டுட்டாங்க. என்னடா அவங்க அப்பாவா, அவங்க 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 குரலை கேட்காம என்னால் இருக்கவே முடியல. அப்புறம் அவங்க வீட்டுக்கார் வராங்க, அவங்க அம்மா, அந்த அக்காவோட அம்மா வராங்க. அதனால் அவங்க குரலை, யார் குரலை கேட்டாலுமே அவங்க குரலை கேட்காம என்னால் இருக்கவே முடியல. இது என்னடா திடீர்னு ஷாக் ஆகிடுச்சு. இவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, திடீர்னு இப்படி வெகுளியாக இருந்தாங்க. எல்லாம் உண்மையும் சொல்லிட்டு இருந்தாங்க மக்கள்கிட்ட. எங்கே போனாங்க எங்கே வந்தாங்கன்னு நம்மளுக்கே தெரியல. அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாள் பார்த்தா நம்மக்கிட்ட எல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்க எதுவுமே சொல்லாமல் சஸ்பென்ஸு. ஒரு வேளை ஜெயிச்சு நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க இந்த அளவுக்கு அவங்க எல்லாரோட உழைப்பும். நானும் தான் ஒரு தள்ளுவண்டி கடை தான் நானும் வச்சுருக்கிறேன், அவங்களும் தான் ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்கிறாங்க. இந்த அளவுக்கு உழைச்சி முன் எல்லாத்தையுமே அவங்க வந்திருக்கிறாங்கன்னா, இப்போ டிவிலும் போயிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் அது. நானுமே எங்கே போனாங்க ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். அப்புறமா செல்லை எடுத்து பார்க்குறேன், திடீர்னு இப்போ ஒரு பிக் பாஸ்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுச்சி. எனக்கே காமன் தான் இதில் தான் இருக்கிறாங்க, விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. பார்ப்போம், நல்லபடியாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. யூடியூப்பில் எப்படி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி அதில் ஜெயிச்சு வந்துடுவாங்க கண்டிப்பாக. என்னோடய வாழ்த்துக்கள். அவங்க எப்பவுமே நல்லாவே இருக்கணும். நான் அவங்க வீடியோ எல்லாமே பார்ப்பேன், நல்லாயிருக்கும். எதுவுமே மனசில் வைக்காமல் வெகுளு தனிமையாக எல்லாமே பேசுவாங்க. அவங்கள பார்த்து தான் நானுமே ஒன்று கற்றுக்கணும். ஒரு அர்த்தமும் எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஒரு சண்டை வராது, சண்டை வருமோ என்னன்னு தெரியல. ஜாலியாக சகஜமாக பேசுவாங்க, எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நான் சமோசா மடிக்கிறது பண்ணுறது, அந்த ஃபஸ்ட் நைட் கதை எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. எல்லாமே சகஜமாக பேசிட்டு போகிறாங்க. ஒரு சீரியஸே எடுத்துக்காமல் என்னதான் இருந்தாலும் அப்படி பேசி தான் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க அவங்க. ஆனால் எனக்கே பிடிச்சிருக்கு. என்னால் இருக்க முடியலன்னா இன்னும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும். அவங்கள எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே எனக்கே நான் டெய்லியுமே அவங்க வீடியோ பார்ப்பேன். என்னாலுமே பார்க்காம இருக்கவே முடியல. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக நான் பேரை சொல்கிறேன், முனியம்மாக்கா. நல்லபடியாக பிக் பாஸ் போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க, நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க. உங்கள் குடும்பம் எல்லாமே உற்சாகமாக ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. நம்ம அம்மா ஜெயிச்சு வந்துடுவாங்கன்னு என்னுடைய வாழ்த்துக்கள் நானுமே சொல்கிறேன். நல்லபடியாக போயிட்டு வாங்க. எனக்கே என் வீட்டில் யாராவது இப்படி ஆய்ந்த கூட சந்தோஷம் இருக்கா என்னன்னு தெரியல.
எனக்கு அந்த அளவுக்கு வந்து எங்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டிங்க. எனக்கே ஒரே சந்தோஷமாக ஒரு ஆர்வமாக இருக்குது. உங்களை எப்போ நான் பாப்பானே இருக்குது. அந்த குரலை எப்போ கேட்கணும்னு எனக்கே இருக்குது. கண்டிப்பாக முனியம்மாக்கா நீங்கள் வருவீங்க, ஜெயிச்சு மீண்டு வருவீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சேனல் சர்மா மைண்ட் வாய்ஸில் தான் அவங்க வருவாங்க எப்பவுமே. ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அவங்கள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்கள. பிடிச்சதுனால தான் நான் வந்து மனவிட்டு வந்து அவங்கள பற்றி நான் பேசுகிறேன். முனியம்மாக்கா பிக் பாஸ்குள்ளே போயிட்டீங்க, ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக போயிட்டு வாங்க, நல்லா ஜெயிச்சுட்டு நல்லா வந்து ஒரு சிங்கப்பெண்ணே ஒரு நாட்டில் வந்து இருங்க. நல்லா எப்படி சொல்கிறதுன்னா, யாரால எப்படி வில்லேஜ் பண்ண சாதிக்க முடியாதே நீங்கள் சாதித்து காட்டிட்டீங்க. எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. நல்லபடியாக போயிட்டு வாங்க முனியம்மாக்கா. ஓகே பாய், ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்க. ஆனாலும் இப்படி தான் சின்ன பிள்ளைங்கெல்லாம் இருக்குது வீட்டில், இப்படி தான் பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு எனக்கே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் தனிமையாக போய் இருக்கிறாங்க ஆளுங்க. என்னதான் இருந்தாலுமே அதை ஞாபகம் வரும். பிக் பாஸ்க்குள்ள அது போயிட்டா தனிமையாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். சந்தோஷமாக போயிட்டு இருந்துட்டு வாங்க. நல்வாழ்த்துக்கள் முனியம்மாக்கா. நல்லா இருந்துட்டு வாங்க. ஓகே முனியம்மாக்கா பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்புமதி சேனலே. முனியம்மாக்கா எங்கும் போல் பிக் பாஸ்குள்ளே தான் போயிருக்கிறாங்க. யாரும் அவங்கள தேடாதீங்க. நானும் தேடி தேடி பார்த்து ரொம்ப நாளாக இருந்து இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். பிக் பாஸ்குள்ளே போயிருக்கிறாங்க, விளையாட போயிருக்கிறாங்க. விளையாடி ஜெயிச்சு வந்து பிக் பாஸ்குள்ளே செலக்ட் பண்ணிக்குவாங்க அவங்கள. ஓகே பாய். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்புமதி சேனலை. ஓகே பாய், ஆல் த பெஸ்ட் முனியம்மாக்கா. சீக்கிரமாக வாங்க, உங்கள் குரலை கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது. என்ன தான் எல்லார் வீடியோ பார்த்தாலும் உங்கள் குரலை கேட்குற மாதிரி யார் வீடியோவும் இல்லை. உங்கள் குரலை கேட்கணும் பார்க்கணும் போலவே இருக்குது. உங்களை நான் எப்போ பார்ப்பேன்னு எனக்கே தெரியல. அதே உற்சாகமாக இருக்குது, எப்போ வருவீங்களோன்னுட்டு அவளோட காத்துட்டு இருக்கிறேங்க. கண்டிப்பாக வாங்க, நல்லபடியாக விளையாடிட்டு வாங்க. ஓகே பாய். நான் வந்து உங்களை பார்த்து தான்க்கா எல்லாமே நானுமே கற்றுக்கினேன். நானும் தான் 2 பேபி வச்சுருக்கிறேன். எல்லாமே நானும் தான் சூப்பு கடை வச்சுருக்குறோம். கடை ஒர்க்கு தான் நானுமே பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் படுற கஷ்டம் தான் நானும் தான் பட்டுட்டு இருக்கிறேன். எல்லாமே வந்து நீங்கள் என்னென்ன செய்வீங்களோ உங்களை பார்த்து தான் நானுமே வந்து துணிச்சலோட எல்லாமே வீடியோ போடுவேன், எல்லாம் செய்வேன். எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ இதாக இருந்தாலுமே எப்படின்னா உங்களோட இது வந்து எங்களுக்கு ஒரு இதாக அமைஞ்சிடுச்சு. எல்லாமே உங்களை பார்த்து தான் நானே செய்வேன். நல்லபடியாக பிக் பாஸ்குள்ளே ஜெயிச்சுட்டு வெளியே வாங்கக்கா. ஆல் த பெஸ்ட் முனியம்மாக்கா. ஓகே பாய். சர்மா மைண்ட் வாய்ஸ். ஓகே பாய். பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க முனியம்மாக்காவை. நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக எல்லாருமே ஆயிட்டாங்க அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். அன்புமதி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முனியம்மாக்கா ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக ஜெயிச்சுட்டு வெளியே வாங்க. நல்லபடியாக நல்ல நியூஸாக தான் வரவங்க, கவலைப்படாதீங்க. உங்களோட நல்ல மனசுக்கு, உங்களோட நல்ல பேச்சுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். கடவுள் ஓகேங்களா, துணையாக இருக்கும். ஓகே பாய்.